Hello guys, welcome to Vlogs of Chef. Today I am gonna cook பாசிப்பயிறு gravy. வாங்க பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானோடனே கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதில் ஒரு ஆனியன் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இதில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ரெண்டும் நல்லா பாயில் ஆன உடனே ஒரு டொமேட்டோ சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த கிரேவியில் முக்கியமான விஷயம் என்னென்னா கன்சிஸ்டன்சி. நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சியில் வரதுக்காக நம்ம தக்காளி வெங்காயம் மட்டுமே நிறைய நேரம் பாயில் பண்ண விடணும். அதனால் கொஞ்சம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போதும் வாட்டர் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா பாயில் பண்ண விடுங்க. இதை கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணியும் விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே பாசிப்பயிரை குக்கரில் ஒரு 5 விசில் வச்சு வேக வச்சுருக்கோம். அந்த பாசிப்பயிரை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். பாசிப்பயிர் ரொம்ப மசிஞ்சு வந்திருக்கக்கூடாது. ஒரு விசில் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மிச்சம் 4 விசிலும் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த பாசிப்பயிரை வெங்காயம் தக்காளி கூட நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் இப்போ 2 ஸ்பூன் குழம்பு மசாலா தூளும் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளும் 1 ஸ்பூன் உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அண்ட் இதில் கொஞ்சம் தேவையான வாட்ரு, அதாவது பாசிப்பயிறு மூழ்கிற அளவுக்கு போதும். அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் பாயில் பண்ண விடுங்க. நம்ம ஏற்கனவே பாசிப்பயிறு சால்ட்டு போட்டு தான் வேக வச்சுருந்தோம். ஸோ பாயில் ஆனதுக்கப்புறம் சால்ட் செக் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி கொஞ்சம் தேவையான வாட்டரும் சேர்த்து நம்ம பாயில் பண்ண விடலாம். நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் கிரேவி கன்சிஸ்டன்சியில் வரும். இது அவ்வளோதாங்க, நல்லா பாயில் ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை மட்டும் மேலே கொஞ்சம் தூவிட்டு நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் போல் பாயில் பண்ணிட்டோன்னா அந்த கொத்தமல்லி இலையோட ஸ்மெல் உள்ள இறங்கும் அண்ட் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது சப்பாத்தி இல்லாட்டி சூடான ரைஸ் கூட வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக டின்னர் சப்பாத்தி கூட வச்சு நம்ம சாப்பிட்டாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் காய்ஸ்.